நேற்று வச்ச குழம்பு இருந்தது, அதே மதியம் சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். ஒயிட் ரைஸ் மட்டும் மீந்துடுச்சு. அதை வச்சு முட்டை ரைஸ் பண்ணிடலான்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருக்கேன். காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். கேரட், பீன்ஸ், வெங்காயம், அதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா. இப்போ கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, லைட்டாக அப்படி ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அடுத்தடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறியுமே சேர்த்து நல்லா ஒரு முறை கிளறி விட்டுடலாம். காய்கறி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டையை நம்ம கழுவிட்டு உடச்சி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 முட்டையை உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்து நம்ம காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அடுத்து மீந்து போன சாதத்தை நல்லா உதிர்த்து விட்டுட்டு அதையும் இது மேலே சேர்த்து விருப்பப்பட்ட ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக பெப்பர் தூள் சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சுவையான எக் ரைஸ். இனிமேல் எப்போ சாப்பாடு மீந்தாலும் குழம்பு இல்லைன்னு டென்ஷனே வேணாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப பிடிச்சு போகும்.